வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் இன்னைக்கு இந்த Moto Z2 Force மொபைலினுடைய முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். லெனோவா கம்பெனியினுடைய மோட்டோரோலா பிராண்ட்ல இருந்து வந்த ஒரு மொபைல் ஃபோன் தான் இந்த Moto Z2 Force. ஸோ இந்த Moto Z சீரீஸ் எல்லாமே ஒரே ஒரு யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Moto Mods அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இந்த பின்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த Moto Mods தான் இந்த மொபைல் ஃபோனுடைய பேக் போன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பில்டு பண்ணுறப்போவே அவங்க அந்த Moto Mods ஞாபகம் வச்சுக்கிட்டு பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு சீரீஸில் இந்த Moto Z, அப்புறம் Moto Z2, Moto Z2 Play, இப்போ Moto Z2 Force மாதிரி பல மாடல்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ இந்த Moto Z2 Force-னுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய shatterproof screen display. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனை கிட்டத்தட்ட 2 மாசமா என்னுடைய பிரைமரி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கே நான் எடுத்துகிட்டு போனாலும் எல்லாரும் திரும்பி பார்த்து இந்த மொபைல் ஃபோனை பார்த்து என்ன மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கே, அருமையாக இருக்கே அந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு வந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஃப்ளாட்டான டிசைன், ரொம்பவே ஒரு தின்னான மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். அதுவும் மெட்டல் பாடி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய குவாலிட்டியும் ரொம்ப ஸ்டர்டியாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வர மொபைல் ஃபோன்ஸ்லாம் விட இதோட டிசைனுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மொபைல் ஃபோன், அதான் ஒரு முக்கியமான வேர்டு, ப்ரீமியம் குவாலிட்டி மொபைல் ஃபோன். இதில் வந்து மித்தபடிக்கு மொபைல் ஃபோனுடைய கீழே வந்து யூஎஸ்பி டைப் சி வச்சுருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னைய பொறுத்த மட்டும். ஸோ 3.5mm ஆடியோ ஜாக் வந்து ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு ஃபீச்சர். எந்த ஹெட்ஃபோன்ஸ் வேணா வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு உங்கள் ஹெட்ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா அங்கே இருக்கிற ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கலாம். அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணிடலாம். பல விஷயங்கள், பல உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ப்ளூடூத்தில் ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி வந்து டைப் சி, யூஎஸ்பி டைப் சி போட்டு 3.5mm ஆடியோ ஜாக் ஒரு அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இருந்துச்சுன்னா ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். கூட ஒரு 1mm 2mm திக்னஸை கூட்டினாலும் பரவாயில்ல. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பர்னு சொல்லியிருப்பேன். இது வந்து OLED ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட AMOLED ஸ்க்ரீன் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் சாம்சங் S7ஐயும் சாம்சங்கினுடைய Note 8ஐயும் இந்த மொபைல் ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தப்போ அந்த டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ கலர்ஸும் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த மொபைல் ஃபோனில் பிரைட்னஸ் இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஒரு AMOLED குவாலிட்டியோட பிரைட்னஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு நார்மலாக ஒரு LCD பேனலை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த மொபைல் ஃபோன் டிஸ்பிளேல. இன்னொரு விஷயம், இது வந்து 5.5 inch 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி ஃபுல் விஷன் டிஸ்பிளே இதில் கிடையாது. ஆனால் ஃபுல் விஷன் டிஸ்பிளே முக்கியமா, இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே உடையாம இருக்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஷாட்டர் ப்ரூஃப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மோட்டோரோலாவே பிரத்யேகமாக தயாரித்த ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட 5 லேயர் கொண்ட ஒரு டிஸ்பிளே. அதுலேயும் டாப் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால பண்ணது. ஸோ நீங்கள் கீழே போட்டாலுமே மொபைல் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது. உணர்ச்சி வசப்பட்டு மொபைல் ஃபோனை கீழே போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் மட்டும் கல்டு வந்துருச்சு. டிஸ்பிளேயோடைய ஸ்க்ரீனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். எந்த விதமான ஒரு சைடில் கூட பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததுக்கான அடையாளமே தெரியல. ஸோ தைரியமாக மொபைல் ஃபோனை கீழே போடலாங்கிற அளவுக்கு பழைய நோக்கியா ஃபோன்ஸ் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மிச்ச எல்லாம் எத்தனை மைனஸ் பாயிண்ட் இந்த மொபைல் ஃபோனை பற்றி சொன்னாலும், ஒரு உடையாத ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே, அதுவும் ஒரு ஹை குவாலிட்டி, ஒரு ஹை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னாலுமே எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் மைனஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த மொபைல் ஃபோனில். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணுறது, இது வந்து பிளாஸ்டிக்னால ஆன ஸ்க்ரீன்னால ஈஸியாக சராசரி வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து வச்சு எடுக்கிறீங்க, கைப்படுது, ஒரு சும்மா கை வச்சு துடைக்கிறீங்கனாலே ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனை வாங்கின அன்னைக்கே
ஒரு ஸ்கிரீன் ஃபில்ம் வாங்கி ஒட்டிருங்க. ஸோ ஸ்கிராச் ஆகாம தடுக்கும். மித்தபடிக்கு உடையுங்கிற பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனுக்கு இந்த பேக் கேஸ் வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஸோ பேக் கேஸ் வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கேமரா. இந்த மொபைல் ஃபோனில் டூயல் 12 மெகா பிக்சல் கேமரா பின்னாடியும் 5 மெகா பிக்சல் கேமரா செட்டப் முன்னாடியே வச்சிருக்காங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற கேமரால டூயல் டோன் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு, பின்னாடியும் டூயல் டோன் எல்இடி ஃபிளாஷ் வச்சிருக்காங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து பிரைட் லைட் கண்டிஷன்ஸ் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இண்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயுமே நல்லா இருக்கு. பட் லைட் ரொம்பவே டிராப் ஆச்சு. லோ லைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நிறைய இருக்கு. மித்தபடிக்கு லைட் கண்டிஷன்ஸ்ல வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, ஒயிட் பேலன்ஸ், அப்புறம் போட்டோஸோட எக்ஸ்போஷர் லெவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. இதுல வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அது மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு லோ லைட்லயுமே வந்து சூப்பரான போட்டோஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் போன் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய திறன் உள்ளது. 1080p வீடியோஸ் கூட நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 1080p வீடியோஸ்ல நீங்க 120 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன்ல நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. நம்ம சேனல்ல ஷூட் பண்ண ஒரு 2-3 வீடியோஸ் இந்த மொபைல் போன் வச்சு ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவோட குவாலிட்டியா இருக்கட்டும், அது ரெக்கார்ட் பண்ற ஆடியோவோட குவாலிட்டியா இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் போன்ல கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் வச்சிருக்காங்க. நான் அவ்வளவு செல்ஃபி பீரியட் கிடையாது. ஸோ இருந்தாலுமே இந்த 5 மெகா பிக்சலுமே போதுமான அளவுக்கு. என்ன நீங்க செல்ஃபி எடுத்து பெரிய போஸ்டர் அடிக்க போறீங்க, கட் அவுட்டா ஓட்ட போறோம், நமக்கு மிஞ்சி போனா சோசியல் மீடியா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு குவாலிட்டிக்கு ஒரு மீட் பண்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால இருக்கு. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த மொபைல் போன் வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால இதை வந்து நீங்க ஃபுல் விஷன் டிஸ்பிளே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுல வந்து கீழே அந்த பேக் பட்டன், அந்த நேவிகேஷன் பட்டன்லாம் இருக்கும். ஸோ அந்த பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை ஸ்வைப் பண்ணிட்டு நீங்க ஃபுல் நேவிகேஷனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் நான் 2 மாசமாவே எனக்கு இந்த ஜஸ்டிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பழகிடுச்சு எனக்கு. அடுத்து நான் இந்த மொபைல் போன் எடுத்து நான் யூஸ் பண்ணாலுமே முதல்ல நான் தேடக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு நான் இந்த ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பேன் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை. ஸோ அவ்வளவுக்கு ஒரு கன்வீனியன்டான ஃபீச்சராக இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சாஃப்ட்வேர். இந்த மொபைல் போன்ல ரன் இருக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கம்ப்ளீட்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து மோட்டோரோலாவுடைய கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலாவுடைய கேமரா இருக்கட்டும், மோட்டோரோலாவுடைய மெசேஜிங்காக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக மோட்டோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மோட்டோங்கிற அப்ளிகேஷன்ல 3 விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ், அப்புறம் மோட்டோ டிஸ்பிளே, அப்புறம் மோட்டோ வாய்ஸ். ஸோ இது எல்லாமே தனியா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோல ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை நீங்க பார்க்கலன்னா மேல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தா இந்த மொபைல் போனுடைய யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு, எங்கேயுமே லேக் எனக்கு தெரியல. இதுக்கான காரணம் இதனுடைய ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 6GB ரேம் இருக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ரேம், ஹை குவாலிட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைபிரிட் மெமரி கார்டு தான். ஒரு ஸ்லாட்ல மெமரி கார்டு போட்டீங்கன்னா இன்னும் ஒரு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணணும்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. பட் 64GB எனக்கு போதுமானது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமா கேமிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அதுல நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் இவ்வளவுக்கு ஸ்லிம்மான மெட்டல் பாடியா இருந்தாலுமே ஹீட் வந்து கண்ட்ரோல்டா இருக்கு. 40 டிகிரிக்கு மேல இன்க்ரீஸ் ஆகல, கிட்டத்தட்ட 8 டிகிரி வரைக்கும் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ ரொம்ப நேரம் தொடர்ந்து விளையாண்டா கூட இந்த மொபைல் போன்ல அவ்வளவுக்கு ஹீட்டிங் வந்து தெரியல. கம்ஃபர்டபுளான ஹீட் தான். கையில வந்து ஓவரா சுடுற அளவுக்கு ஹீட்டிங்ல எனக்கு தெரியல. அதே நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்பவும் சரி, தொடர்ந்து மொபைல் போன் நீங்க ஆபரேஷன்ல இருந்தாலுமே சரி, ஹீட்டிங் அவ்வளவா இந்த மொபைல் போன்ல கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, இந்த மொபைல் போனுடைய ஸ்பீக்கர் எங்க இருக்கு அப்படின்னு அங்கங்க தேடி பார்க்குறப்போ ஸ்பீக்கர் வந்து இந்த மேல இருக்கிற இயர்பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் இங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ சைட்ல ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மொபைல் போன் வச்சு கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு பிளாக் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்ல விஷயம். அதுவுமே இந்த ஸ்பீக்கர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா 100 டெசிபல்ஸ் வரைக்கும் லவுட்னஸ் இருக்கு. குவாலிட்டி சுமார் தான். இந்த மொபைல் போன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாக் ஹெட்செட்டுமே ஒரு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. மிட்ஸ், ஹைஸ் அண்ட் லோஸ் பிரிச்சு ஒரு ஹை வால்யூம்லயே வந்து வால்யூம் டிஸ்டார்ஷன் இல்லாம நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சவுண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெட்செட் தான் இந்த மொபைல் போனுடைய உள்ள இருக்கிற இந்த மோட்டோ ஹெட்செட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரி. இவ்வளவு ஸ்லிம்மான மொபைல் போன் அல்ல, கிட்டத்தட்ட 2750 mAh பேட்டரி தான் அவங்க இதுக்குள்ள அடக்க முடிஞ்சிச்சு. பட்
இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு 2730 mAh பேட்டரியுமே எனக்கு ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இதுக்கான காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மொபைல் போனை யூஸ் பண்ணல அப்படின்னா, மொபைல் போன் சும்மா டெஸ்க்ல கிடக்கு அப்படின்னா இதோட பேட்டரி கன்சம்ஷன் கிட்டத்தட்ட 0. ஸோ அவ்வளவுக்கு அவங்க சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரியை வந்து பாராட்டத்தக்க விஷயம் அது. அதுக்கு மேல உங்களுக்கு இன்னமும் பேட்டரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டர்போ பவர் மோட்டோ மாட் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். 35,000 ரூபாய் இந்த மொபைல் போன். இந்த மொபைல் போனோட வாங்கினீங்கன்னா 6,000 ரூபாய் பெருமான இந்த மோட்டோ டர்போ பவர் பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் பவர் பேங்க் பின்னாடி அட்டாச் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு மொபைல் போனை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தமா இப்போ இந்த மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6220 mAh. ஸோ இது வந்து 2 நாளுக்கு மேல உங்களுக்கு பேட்டரியோடைய கெப்பாசிட்டி கொடுக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பேட்டரியோடைய லைஃபா இருக்கட்டும், மொபைல் போனுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த மொபைல் போனா இருக்கு. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு 5.5 inch 16:9 aspect ratio ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. எனக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா, மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் போனுடைய shatterproof டிஸ்பிளே. நம்பிக்கையான மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த Moto Z2 Force வாங்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மொபைல் போன்ல கம்ப்ளீட்லா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அர்த்தம்னா, தண்ணி தெளிச்சிச்சு அப்படின்னா, மழையில லைட்டா நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா மொபைல் போனுக்கு ஒன்றும் ஆகாது. தண்ணிக்குள்ள டிப் ஆயிட்டு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணி செட்டிங்லாம் பண்ணீங்கன்னா மொபைல் போனுக்கு யாருமே உத்தரவாதம் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் 35,000 ரூபாய்க்கு இந்த பட்ஜெட்ல வந்து அருமையான மொபைல் போன் சொல்லுவேன் இந்த Moto Z2 Force. இந்த மொபைல் போனை பற்றி வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த கவர் பண்ணா வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிறீங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.